ப்ரோ வைப் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2026ஆம் ஆண்டு மே மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள். இந்த மாற்றங்கள் எதன் மூலமாக ஏற்பட போகுது அப்படின்னா, கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்களுடைய செயல்பாடு. கிரகங்கள் மிக அதிகமாக முக்கியத்துவம் மாத பலன் நம்ம எடுக்கிற எந்த கிரகத்தை எடுப்போம்னா நம்முடைய சூரிய பகவான் எடுப்போம். ஸோ அப்படிப்பட்ட சூரிய பகவான் இந்த மே மாதம் தொடக்கத்தில் மேசராசியில் 15ஆம் தேதி கிட்ட கரெக்டாக என்ன பண்ணுவார்னா ரிஷபராசி பேர். அவர் 2 இடங்களில் இந்த மாத பலனில் மாற்றம் அடைகிறார். அதை தவிர்த்து மற்ற ஏனைய கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்களோ, உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருக்காங்களோ அதனுடைய அடிப்படை, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்காங்க, ஸோ அதனுடைய அடிப்படையில் வச்சு உங்களுக்கு இந்த பலன் சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய தெளிவான மாற்றங்கள் மற்றும் கவனங்கள் என்ற விஷயங்களை எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை வெற்றி, தன வரவுகள் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நிர்வாக பொறுப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உறுதியாக பதவி உயர்வுடன் இடமாற்றம் உண்டு. பதவி உயர்வுடன் இடமாற்றம் நம்முடைய ரிஷபராசிக்கு மே மாதத்தில் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த உறவை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறீங்களோ, எந்த நபரை அதிகமாக பார்க்கணுன்னு நினைக்கிங்களோ, ஸோ அவங்க கூட கொஞ்சம் இந்த மாதம் மே மாதம் தொடக்கத்திலேருந்து கொஞ்சம் பயணங்கள் அதிகமாக செய்யும். பிடிச்ச மாதிரி பயணம், இஷ்டப்பட்ட பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். அதே போல் கிட்டத்தட்ட ஒரு பொதுவாக சொல்கிறாந்தா ஒரு 3 வருடத்தில் நீங்கள் அடைஞ்ச அழுத்தம், நீங்கள் அடைஞ்ச ஒரு போராட்டம் அது வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாதி ரிஷபராசிக்காரங்க உண்மையிலே நாங்களாம் இன்னும் ஒரு நிலையான இடத்துல இருக்கோம்னா அது பெரிய அதிசயங்க, உயிர் மட்டும்தாங்க மிச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கீங்க. இந்த அன்பு, பாசம், அக்கறை அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் எதிர்பார்த்து எவ்வளவோ தியாகம் செய்யக்கூடிய நல்ல குணம் உள்ளவங்க ரிஷபராசிக்காரங்க. பொதுவாக ஒரு ரிஷபராசிக்காரங்க நட்பாக, ஒரு காதலாக, ஒரு காதலியாக, அதே போல் மனைவியாக, கணவனாக கிடைக்காங்க அப்படின்னா அவங்க கொடுத்து வச்சவங்க. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னரை தரையில் நடக்க விட மாட்டீங்க. கொஞ்சம் அதிகமான அக்கறை எடுப்பீங்க. கேரிங்னா கேரிங், உங்களை மாதிரி யாரும் கேர் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு கேர் பண்ணுவீங்க. ஆனால் அவங்க உங்களை கண்டுக்கிறவே மாட்டாங்க. எனக்கு அன்பு மட்டும் கொடு, எனக்கு பணம் வேண்டாம், பொருள் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், எனக்கு அன்பு மட்டும் கொடுன்னு சொல்லி ஒரு பெண் ஒரு ஆணிடம் எதிர்பார்க்காங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டான ஆள் ரிஷபராசிக்காரங்க. ஏன்னா உங்களுக்கு எதிர்பார்ப்பே அந்த அன்பு தான். அந்த பொதுவாக அன்பை மட்டும் அதிக எதிர்பார்த்து வாழக்கூடிய உங்கள் லைஃப்பில் அன்புனாலே அதிகமாக தோற்று போகக்கூடிய சூழ்நிலை, காதல்னால அதிகமாக பிரச்சனையை சந்திக்க வேண்டிய நிலைமை, திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் திருப்பி போட்ட அடி மாதிரி அடி மேலே அடி வாங்க வேண்டிய சூழ்நிலை எல்லாமே ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கும். உங்களை உருகி உருகி லவ் பண்ணுவாங்க, செம்ம லவ். அதை என்ன சொன்னால், அந்த கவிதைகள் வந்து ரிஷபராசிக்காரங்கிட்ட ஆப்போசிட் பார்ட்டி சொல்லும்போது நீங்கள் அப்படியே ஐஸ் கட்டி எப்படி உருகுமோ அதே மாதிரி உருகிடுவீங்க. அப்புறம் போய் பார்த்தா தான் தெரியும் அது நெருப்பு, அது ஐஸ்கிரீம் கிடையாது, அது பனி சுடர் கிடையாது. நீங்கள் லவ் பண்ண நபர் நெருப்பு மாதிரி தூரத்துலேருந்து உங்கள் கூட பயணிக்கும் போது அது குளுமையாக இருந்துச்சு, கூட வந்து பயணிக்கும் போது தான் தெரியுது அது கொடுமையாக இருந்துச்சுன்னு. கிட்டத்தட்ட ஒரு ரிஷபராசியில் ஒரு 60% அன்பர்கள், எனக்கு தெரிஞ்சு 60%, ஓகேவா. சில பேருக்கு சுயஜாதத்தில் 7ஆம் இடம் வலுவாக இருந்தால் ஓரளவுக்கு சேஞ்ச் இருக்கும். ஸோ 60% அன்பர்கள் இந்த சிந்தனையில் இருப்பீங்க அப்படிங்கிற உண்மை. ஸோ 60 80 நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் வச்சு நான் முடிவு, இதுதான் உண்மை. ஸோ
அப்படி இருக்கும்பொழுது இந்த மே மாதத்தில் உங்களை ஏமாற்றிய உறவுகள் எல்லாமே அப்படியே போயிடும். உங்கள் கூட இருக்க உண்மையான உறவுகள், உண்மையான பாசம், உண்மையான அக்கறை இனிமேல் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கப்படுங்கிறது. அதேபோல் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும். நீங்கள் எந்த உறவினர்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வர நினைக்கிங்களோ, உங்கள் வீட்டுக்கு வர நினைக்கிங்களோ, ஸோ அவங்க இந்த வட்டம் வருகை புரிவாங்க அப்படிங்கிறது. மேலும் நிர்வாக பொறுப்பு சூப்பராகும் சொல்லிட்டேன். நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் சொல்லிட்டேன். அப்போ பொருளாதாரம் நிறையா வருங்கிறது உண்மை. அந்த பொருளாதாரத்தை வீண் விரைய செலவு செய்யணும். ஏன்னா பொதுவாகவே பணத்து மேலே அக்கறை வைக்காத ரிஷபராசிக்காரங்க இக்கட்டான சுச்சுவேஷன் லாக் ஆவீங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் எந்த கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்படுறீங்களோ அந்த கோவிலுக்கு போய் மனசார வழிபாடு செஞ்சுட்டு மனசார நீங்கள் ரிலாக்ஸாக வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டம் நம்ம ரிஷபராசி அன்பர்கள் இந்த ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், சமூக வலைதளங்கள் மூலமாக வரக்கூடிய நட்பு, அன்பு, காதல் அப்படிங்கிற விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அவசரப்படக்கூடாது. ஏன்னா உங்களை தெரிஞ்சு தான் உங்களை என்ன பண்ணுவாங்க, லைக் பண்ணுற மாதிரி லைக் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுப்பாங்க, எல்லா சேட்டையும் பண்ணிவிட்டு உங்களை ஏமாற்றுவாங்க. ஸோ அதில் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கோ அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றமும் பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் இந்த மே மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பது உண்மை. நீங்கள் கொஞ்சம் நிதானமாக யோசித்து செஞ்சீங்க நல்லாயிருக்கும். உங்களுடைய அம்மாவுக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. வண்டி வாகனங்கள் போகும்போது கவனமாக இருங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லி மட்டும் தயவுசெய்து ஸ்டேட்டஸ் வைக்காதீங்க. ஏன்னா பொதுவாகவே கல்லடி பட்டால் கூட ரிஷபராசிக்காரங்க தப்பிச்சிருவீங்க. ஆனால் கண்ணடி பட்டு பாதிக்கப்பட்டது அதிகம். நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் நல்லா இருக்கும்போது 40 பேர் கூட இருப்பான். 40 பேர் சுற்றி சொந்தம், பந்தம், நண்பன், அன்பு, தம்பி, பாசம்னு உட்காந்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் கஷ்டப்படும் போது 4 பேர் உங்கள் கூட இருக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சிங்கன்னா பௌத்தரிச்சப்பட்டு உங்களை கல் தான் அடிக்க முடியல, கண்ணடியாக அடித்து லாக் பண்ணிடுவோம். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. எல்லா வளமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய சூழ்நிலை உறுதியாக இந்த மே மாதம் ஸ்டார்டிங் ஃபஸ்ட் மாதமாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக உள்ளது என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக நான் சொன்னதை கேட்டுட்டு ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய நன்றி. இது பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடு. இது உங்களுடைய லைஃப்பில் குறைஞ்சது ஒரு 20-30% ஒரு மாற்றம் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்க எல்லா விஷயமும் நடந்துருமா, நீங்கள் எதிர்பார்க்க அப்படியே நடக்குமா அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னா உங்கள் சுய ஜாதகம் வேணும். உங்கள் சுய ஜாதகத்தில் தற்போது கிரக அடிப்படையில் தசாபுத்திகள் வலுவாக இருந்தால், உங்களுக்கு நல்ல தசாபுத்தி ஓடினால், அதே போல் பார்த்திங்கன்னா கிரக சேர்க்கையில் உங்கள் சுய ஜாதகத்தில் கிரக சேர்க்கை வலிமையாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களும் வெற்றி பெறும் என்பது உண்மை. அப்போ இதை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே உள்ள நம்முடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டில் இருக்கீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுடைய ஜாதகம் சார்ந்த கேள்விகளுக்கு உங்களுடைய ஜாதகத்தை நல்லா கணித்து உங்களுக்கான பதில் தர நான் ரெடியாக இருக்கேன். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஜாதகமே இல்லை, பிறந்த தேதி தெரியாது, வருடம் மட்டும் ஏதோ ஞாபகம் இருக்குது. அப்போ என்னுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாமான்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் சரி, இதே போல் கேள்வி கேட்காம மனசுக்குள்ளேயே ஒரு எண்ணத்தில் இருக்கிற உங்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறீங்களா, அந்த நேரத்தை பிரசன்னமாக எடுத்து
உங்களுடைய வயதின் அடிப்படையில் உங்களுக்கு கடந்த காலங்களில் என்ன நடந்திருக்கும், ஸோ எதிர்காலத்தில் என்ன விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறத துல்லியமாக பிரசனம் என்ற மிகப்பெரிய கருவியின் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணித்து கூற முடியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, விருப்பப்படுறவங்க தொடர்பு. இதை தாண்டி நான் பேசின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு, அதேபோல் உங்களுடைய உறவில் உள்ள அனைவருக்குமே வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தான் பெற்ற இன்பத்தை இந்த வையகம் பெறணும்னு சொல்லுவாங்கள்ல, பிடித்திருந்தால் அனுப்புங்க. இதுதான் என்னுடைய கருத்து. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்தி அன்புடன் தற்போது விடைபெறுவது உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.